அவளுக்கு நீ கொஞ்சம் அன்பை கொடுத்திருந்தாலும் அது அப்படியே கோடி மடங்கா திருப்பி கொடுப்பாயா அவ. கைக்குள்ள பொத்தி பாதுகாக்க வேண்டிய வைரத்தை இப்படி கை தவற விட்டுட்டியா ஜெயா? உனக்கும் என் சம்சார ராஜாமணிக்கும் நடந்த பிரச்சனைக்காக நான் அவளை அடிச்சுட்டேன்னு தான் அதை தாங்க முடியாம கிணத்துல விழுந்து அவ செத்து போனான். ராஜாமணி இறந்ததுக்கு நீதான் காரணம்னு ஊரே சொன்னப்ப கூட என் நண்பன் குடும்பமும் இதனால பாதிக்கப்படக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டவன் நான். பொண்ணுகிட்ட கூட உன் அம்மா செத்து போனதுக்கு இந்த குடும்பம் தான் காரணம்னு நான் சொல்லி வளர்க்கல அவளை. ஆனா எதிரியா இருந்தாலும் அவங்க மேல அன்பு காட்டணும்னு நினைக்கிறவ பொண்ணு. அவ இப்படி ஒரு சதி வேலைய பண்ணிருப்பான்னு நம்புறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவ மேல பழி சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் நீங்க எல்லாரும் யோசிச்சிருக்க வேண்டாம்? இப்படிலாம் நடக்கும் யாரும் யோசிக்கல மாமா. நீங்க சொல்ற மாதிரி பொண்ணு எனக்கு கிடைச்ச பொக்கிஷன் தான். நான் தான் அவளை பாதுகாக்காம விட்டுட்டேன். அது தப்புதான் மாமா, தப்புதான். மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணிய இங்க யாரும் கொடுமைப்படுத்தவோ சித்திரவதை பண்ணவோ இல்ல. இங்க இருந்த வரைக்கும் பொண்ணி அவ இஷ்டப்படிதான் இருந்தா. எங்க எல்லாரையும் விட என் பொன்னி சிவானிக்கு பொன்னினா உசுறு. பொன்னிக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். வீட்ல சில பேருக்கு பொன்னி மேல நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னா கூட இங்க வந்த நாள்ல இருந்து கடைசியா இங்க இருந்து போன வரைக்கும் இந்த குடும்பத்துல இருந்த ஒவ்வொருத்தருக்கும் அவ நல்லது மட்டும்தான் பண்ணிருக்கா. இருந்தாலும் நாங்க யாரும் அவளை சரியா புரிஞ்சுக்காதனாலதான் அவ யாருங்கறத நிரூபிச்சு காட்டிட்டு பொண்ணு இங்க இருந்து வெளியே போயிட்டா. ஏன் சந்திரசேகர், உன்னோட பொறுப்புலையும் பாதுகாப்புலையும் விட்டுட்டு போன ஏன் பொண்ண உன் மகனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிக்கிட்ட வரைக்கும் சரிதான். அது கூட அவங்க சின்ன வயசா இருக்கும்போது நமக்குள்ள நாம பேசி வச்சுக்கிட்ட விஷயம்னே வச்சுப்போம். கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆகியும் புருஷன் பொண்டாட்டியா அவங்க இன்னும் வாழ ஆரம்பிக்காமலேயே இருந்திருக்காங்களே. அத நினைச்சு இந்த வீட்டு பெரிய மனுஷங்க யாராச்சும் கவலைப்பட்டீங்களா?